அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 இந்த 2024ல இரண்டாவது மாதமான இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படி இல்லைனா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். கடகத்தை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், மேலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன், அதே போல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன், மேலும் 8ல சனி பகவான், 9ல ராகு பகவான், 10ல குரு பகவான். அதே போல இந்த மாதத்துல இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், செவ்வாய், சோ இதெல்லாம் அப்படியே இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. செவ்வாயோட சேர்ந்து சுக்கிரனும் அப்படியே டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதனை தொடர்ந்து இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சனியோட போய் சூரியன் இணைஞ்சிருவாரு. சூரிய பகவானை தொடர்ந்து அப்படியே புதன் பகவானும் 8ஆம் இடத்துக்கு அப்படியே டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போது இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம். முதலாவது அந்த ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை இந்த பிப்ரவரி மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோடு இந்த மாதத்துல இருக்கணும். ஏன்னா பெருசா ஃபேவரா இல்ல. சூரியன் 7ல இருக்கிறதும் அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. அதே போல சனி பார்வை 2ஆம் இடத்து மேல டிஃபால்ட்டா இருக்கும். மாதத்துடைய பிற்பகுதியில 2ஆம் இடத்தை சூரிய பகவான் பார்ப்பாரு. பெருசா ஃபேவர் இல்ல. ஆகவே குடும்ப சூழ்நிலையில நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில ஏதாச்சும் உங்களுக்கு மன வருத்தம், மனக்கவலை தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே குடும்ப வாழ்க்கையை இந்த மாதத்துல பராமரிக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். மேலும் வாக்குவாதம் குடும்ப உறுப்பினர் கூட யாரையும் பண்ணக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. அதே போல குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 8ல சனி பகவானோட போய் சூரியன் மாதத்துடைய பிற்பகுதியில இணைஞ்சிருவாரு. ஆகவே மாதத்துடைய பிற்பகுதியில குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஓவராலா குடும்பத்தை இந்த மாதத்துல பராமரிக்கணும். சோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த மாதத்துல பார்க்கப்படுது. அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்துல வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சூரியன் புதன், அதே போல சனி பகவான் 8ல, சனி 8ல இருந்தாலே இயல்பாவே திருமண முயற்சியில தடை தாமதம் ஏற்படும். இப்போ வந்துட்டு சூரியன் வேற இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே பெருசா ஃபேவரபிள் இல்ல. திருமண முயற்சியில தடை தாமதம், திருமண முயற்சி சார்ந்த எண்ணமே ஒரு சிலருக்கு வராத சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம். அந்த அளவுக்கு ஏதோ உங்களை போட்டு உங்க ஃபேமிலி உங்களை சுத்தி இருக்கவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. நிறைய கமிட்மெண்ட் உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும், ஏங்கிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த திருமணம் சார்ந்த கவலைகள் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகும். ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற கவலை ஒரு சிலருக்கு அப்படியே எட்டி பார்த்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த கவலை, அந்த எண்ணம் அப்பப்போ வந்துட்டு போகும். பட் ஆனா அது முயற்சிகள் எடுக்கலாமா, அதுல நல்ல செய்தி எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இந்த மாதம் இல்ல. ஆகவே திருமண முயற்சி சார்ந்த வகையில கொஞ்சம் நிதானமா பொறுமையா போங்க. அப்படியே இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்களை இறங்கி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல முயற்சிகள் எடுங்க. பட் ஆனா இன்ஸ்டன்டா டக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறப்போ டிலே ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே திருமணம் சார்ந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க, பொறுமையோட செயல்படுங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது 7ல சூரியன் புதன் இந்த மாதத்துல கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள தான் இருக்கணும். உங்களுக்கு திருமணம் ஆயிட்டுனாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட நிறைய கருத்து வேறுபாடு, பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில விரை செலவுகள் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, அவங்க ஒன்னு சொல்லுவாங்க, அப்படியே கருத்து போராட்டமா போகும். செவ்வாய் வேற இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து இருப்பாரு. அப்படியே ஏதோ ஒரு கோபகரமா போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு கோபம் வரும். ஆகவே கோபத்தை குறைச்சுக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு அப்படிங்கிறது இருக்கணும். விட்டு கொடுத்து போதல் அப்படிங்கிறது இருக்கணும். இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுங்க. அதே சமயத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான், மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியனும் போய் இணைஞ்சிருவாரு. அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். மேலும் இந்த வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ரத்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயத்திலையும் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல. நீங்க பிரிஸ்கா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆகவே புரிதலோட விட்டு கொடுத்து செயல்படுங்க. நல்ல பலன்களை டெஃபினட்டா அறுவடை செய்யலாம். அடுத்த குழந்தை பாக்கியம்
சார்ந்த வகையில ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்துல கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 5க்குரிய செவ்வாய் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா செவ்வாய் 6ல இருக்கிறது நல்லதுதான். பட் ஆனா உங்களுடைய 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறது அந்த அளவுக்கு ஃபேவர் பண்றது கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் திருச்சல்லாம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மன உளைச்சல் வரலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவலை, மன வருத்தம் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். மேலும் அதுக்காக செலவு செய்யறது, குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் அந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் தென்படுது. பெருசா ஃபேவர் இல்ல. இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இயல்பா தடை தாமதம் தென்படலாம். ஆகவே கவலைப்பட வேண்டாம். தடைப்படுது தாமதப்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த நேரம் அப்படிதான் போகும். தடை தாமதப்படுதுன்னா பெருசா நீங்க அலட்டிக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே நல்ல செய்தியே கிடைச்சிட்டுனா நீங்க அதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும். சோ அந்த 2 விஷயத்துல மட்டும் கவனமா செயல்படுங்க. குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துல அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல் இதெல்லாம் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு. உங்களுக்குள்ள மனக்கவலைகள் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் ஓவராலா நீங்க அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கனாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்க மனநிலை ஃப்ரீயா இருக்கணும். பெருசா அலைச்சல் இருக்கக்கூடாது, திருச்சல் இருக்கக்கூடாது. நல்ல உணவுகளை சாப்பிடணும். இப்படிலாம் கரெக்டா உங்களை பராமரிச்சீங்கனாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். சோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல மாற்றம் டெஃபினட்டா ஏற்படும். அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்காரு. ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை இருக்கலாம். அதுக்காக விரைய செலவுகள் ஏற்படலாம். ஏதோ ஒரு வகையால பிள்ளைகளால ஏதாச்சும் கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுங்க. மேலும் பிள்ளைகளோட அப்பப்ப வாக்குவாதம், தேவையில்லாத சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அனுசரிச்சு செயல்படுங்க. நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டா ஏற்படும். அடுத்த கெரியர் லைஃப் பொறுத்த அளவுல, அதாவது தொழில் உத்தியோகம் இது எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட ஸ்டார்டிங் வந்துட்டு பெருசா உங்களுக்கு அன்ஃபேவரா இல்ல. அப்படியே எப்போதும் போலதான் உங்களுடைய உத்தியோகம் அப்படியே கொஞ்சம் பணிச்சுமை, கொஞ்சம் நெருக்கல் இதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் பழைய பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வருது. உத்தியோகத்துல இருந்து வந்த பழைய பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வருது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீனஸ் ஏற்படுது. மாதத்தோட ஸ்டார்டிங் ஃபேவரா இருக்கு. பிரச்சனைகள் குறையுது. திடீர் ப்ரமோஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகம் சார்ந்த வகையில திடீர்னு சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். ஏதோ ஒரு வகையான பொருளாதார ஊற்றை நீங்க கண்டுகொள்வீங்க. ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவீங்க. அதுக்கு ஃபேவரா இருக்கு. மாதத்தோட ஸ்டார்டிங் ரொம்ப ஃபேவரா இருக்கு. மாதத்துடைய பிற்பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். 15ஆம் தேதிக்கு மேல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா சூரியன் சஞ்சாரம் அப்படிங்கிறது 8ல இருக்கும். ஆகவே உங்களால போக்கஸ்டா உங்களுடைய உத்தியோகத்தையோ உங்களுடைய தொழிலையோ பண்ண முடியாது. ஏதாச்சும் இடைஞ்சல் இடையூறுகள் ஏதாச்சும் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. நிறைய கவனச்சிதறல் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. நிறைய மனக்குழப்பம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மனக்குழப்பம், கவனச்சிதறல் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை சரியா செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க. 3வது நபரை நம்பி உங்களுடைய உத்தியோகத்தையோ தொழிலையோ ஒப்படைக்க வேண்டாம். சோ அதுல விழிப்புணர்வோட செயல்படுங்க. மேஜரா உங்களுடைய மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினீங்கனாலே உத்தியோகம் சார்ந்த வகையில உங்களுக்கு வெற்றி தான். அதே போல தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணம் இருக்குனாக்கா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்போ வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா இப்போதைக்கு வேண்டாம். இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சரியான காலகட்டம் கிடையாது. சோ அது அந்த அளவுக்கு ஃபேவரபிளான பலனை பெற்றுக் கொடுக்காது. ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மந்த தன்மையில போறது வாய்ப்புகள் இருக்கு. பெருசா லாபம் இல்ல, பெரிய அளவுல ப்ராஃபிட் இல்ல. பட் ஆனா ஏதோ வருது போகுது. சில பேர் வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில்ல. ஆகவே அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடன் யார்கிட்டயும் இனிமே வாங்காதீங்க. கடன் உதவி நீங்க கேட்டீங்கன்னா டக்குன்னு கொடுப்பாங்க. அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இந்த மாதத்துல. பட் ஆனா வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆல்ரெடி கடன்ல இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க. கடன் நெருக்கடி அப்பப்ப அப்படியே உங்களை நெருக்கிற மாதிரி இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை, பண பிரச்சனை, குடும்பத்துடைய தேவை அப்படியே தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மருத்துவ தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆகவே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதே போல தொழில் பண்ற இடத்துல வர கஸ்டமர்கிட்ட உங்களுடைய கோபத்தை காட்டாதீங்க. அன்பா அரவணைச்சு உங்களை நம்பி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள மகிழ்ச்சியா ரிட்டர்ன்ஸ் அனுப்பிச்சு வைங்க. ஆகவே கோபப்படாதீங்க. எந்த அளவுக்கு காம் டவுனா உங்களுடைய தொழிலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காம் டவுனா பண்ணுங்க. அதுல எல்லாம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தொழில் உத்தியோகம் ஏதோ கொஞ்சம் நெருக்கடியா போற மாதிரி இருக்கும். சரியா அதுல போக்கஸ் பண்ண முடியாத சூழ்நிலை தென்பட்டு நீங்கலாம். ஆகவே கொஞ்சம் எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி விழிப்புணர்வோட செயல்படுத்தினீங்கன்னா நல்ல பலன்களை இந்த மாதத்துல அறுவடை செய்யலாம். மேலும் இந்த மாதத்துல ஒரு பாசிபிள் என்னன்னாக்கா, ஒரு நல்ல பலன் என்னன்னாக்கா, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு 70% வாய்ப்புகள் இருக்கு. சோ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதே போல நீங்க உத்தியோகம் தொழில் பார்க்குற இடத்துல இருந்து வந்த தொந்தரவுகள், எதிரிகள் இவங்க எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க. உங்ககிட்ட யாரெல்லாம் முறைச்சிக்கிட்டாங்களோ அவங்களாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. சோ அதுக்கான ஒரு ஃபேவரபிள் இருக்கு. அடுத்ததா பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல ராகு பகவான், 3ல கேது பகவான், அதே போல 7ஆம் இடத்துல மேக்சிமம் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் எல்லா கிரகமும் அப்படியே 7ஆம் இடத்துக்கு வந்துரும். சனியோட சூரியன் வந்து இணைஞ்சிருவாரு. சோ அது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை காட்டல. பொருளாதார நெருக்கடி இருக்கும். ஃபேமிலியோட தேவைகள், பண பற்றாக்குறை
சூழ்நிலை இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படிங்கிற வார்த்தை தான் உங்க வாயிலிருந்து வரும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இது. கடன் நெருக்கடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறேன், கடன் கட்டுறேன் அப்படியே போயிடுது. பெருசா எனக்கு திருப்தி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். பணம் சம்பாதிச்சாலும் அதுல திருப்தி இல்ல. கையில ஒரு பைசா நிக்கல. சம்பாதிக்கிறேன் பட் ஆனா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கேன். கடன் வாங்காம ஒரு மாதத்துல இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இந்த மாதத்துல இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதாரம் சார்ந்த வகையில விழிப்புணர்வோட இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கடனும் யார்கிட்டயும் வாங்காதீங்க. கடன் உதவியும் யாருக்கும் பண்ணாதீங்க. கொடுக்குற பணம் திரும்ப வராது, டிலே ஆகும். ஆகவே அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா பொருளாதார சூழ்நிலையை உங்களால தக்க வச்சுக்க முடியும். ஓவராலா தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு திருப்தியா இருக்காது, ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்காது. ஏதோ வருது செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை அறுவடை செய்யலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கணும். அடுத்ததான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்தை பொறுத்த அளவுல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தான் நீங்க செலுத்தணும். ஏன்னா சூரியன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதே போல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. சூரியன் வந்துட்டு 7ல இருந்து 8க்கு போறாரு. சனி 8ஆம் இடத்துல ஆல்ரெடி. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மருத்துவ செலவு தலை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவம் சார்ந்த வகையில ஏதாச்சும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம். மேலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த கண் உபாதைகள், தலைவலி, வயிறு சம்பந்தமான பிடி இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கண் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. உஷ்ணாதிக சம்பந்தமான பிணிகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஆகவே அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் பண செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 8ல சூரியனோட சனி சேர்ந்துருவாரு. அது அப்படியே கொஞ்சம் குழப்பமா உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திட்டே இருக்கும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள்ல மருத்துவ செலவு, குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதத்துல தந்தையாரோட ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போறது வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடத்துல ராகு பகவான். ஆகவே தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், அவர் கூட பழகுற விதம், இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. உங்க ஃபேமிலி மேலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். இதனால பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எல்லாத்துலயும் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு செலவுகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேஜரா நீங்க இந்த மாதத்துல கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான். மிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் உங்ககிட்ட இருந்துச்சுனாக்கா மிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் ஈஸியா நீங்க ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். ஆகவே உடல் ஆரோக்கியத்துல மட்டும் விழிப்புணர்வோட இருங்க. இந்த நேரத்துல சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது. நிறைய திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்றது, என்ன பண்றது, அடுத்தது என்ன பண்றது, இதை சேஞ்ச் பண்ணலாமா, அதை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் நிலவிக்கிட்டே இருக்கும். யோசனையை குறைச்சிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் மேல கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியம் மேல கவனம் செலுத்துங்க. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. 8 மணி நேரம் கரெக்டா தூங்குங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். அண்ட் ஃபைனலா இந்த பிப்ரவரி மாதம் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல. ஆகவே கல்வி சார்ந்த வகையில செலவுகள், விரை செலவுகள்லாம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு குழப்பம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு. எதை தேர்ந்தெடுக்கிறது, எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற அந்த குழப்பம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்துல தெளிவோடு செயல்படுங்க. நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து படிங்க. நிறைய அட்வைஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் உங்களால ஏத்துக்க முடியாது. அது அப்படியே உங்களை குழப்பத்துல ஏற்படுத்தி விட்டுரும், குழப்பத்துல இறக்கி விட்டுரும். ஆகவே இந்த மாதத்துல குழப்பத்தை தவிர்த்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு போக்கஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய கவனச்சிதறல் ஏற்படலாம். கல்வி சார்ந்த வகையில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். கடன் வாங்கி கல்வி சார்ந்த வகையில உங்களுடைய படிப்பை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஓவராலா பெருசா தடை தாமதம் எதுவும் இல்ல. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கணும். அதுல மட்டும் கொஞ்சம் போக்கஸ்டா இருங்க. ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்குனாக்கா யோகா, தியானம் இதுல எல்லாம் ஈடுபடுங்க. அது ஒரு போக்கஸ்டான மனநிலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆகவே மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படலாம். நிறைய குழப்பங்கள் உங்களை சுத்தி இருக்கலாம். அதெல்லாம் அடிச்சு உடைச்சு எறிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி பயணிங்க. நல்ல அட்வைஸ் மட்டும் உங்க மனதுக்குள்ள ஏத்துக்கோங்க. குழப்பமா இருக்குனாக்கா ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்து யோசிச்சு எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல ஸ்ட்ராங்கா இருங்க. டெஃபினட்டா அதுல வெற்றியும் அடைவீங்க. ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த அளவுல மேஜரா உடல் ஆரோக்கியம் அதுல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அதுல கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதுல கவனமா இருக்கணும். அதே போல இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள், நண்பிகள் எல்லாரும் நிதானத்தோட செயல்படுறது நல்லது. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இந்த ஃபைன் எல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் போயிட்டு சனியோட போய் இணையறாரு. ஆகவே உங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. லைசன்ஸ், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது நிதானத்தோட கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும். சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஒரு கேர்லெஸ் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப இதெல்லாம் பத்தி யோசிச்சு அலட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது நிறைய கிரகங்கள் மாறுபட்டு மாறுபட்டு அமர்ந்திருக்கும். நிறைய பேருக்கு வீக்கா இருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப
ஃபேவரா இருக்கும், சில பேருக்கு மீடியமா இருக்கும். ஆகவே ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. கெடுபலன் ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்குனாக்கா ரொம்ப வீக்கான ஜாதகமா இருக்கு, தசாபுக்தி சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா எல்லா சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் வருதுன்னா பரவாயில்லைன்னு அர்த்தம். ஆகவே பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வராது. ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு மனக்குழப்பம் மன வருத்தத்தை ஏற்படுத்தி விடும். இது சொல்லியிருக்க விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில தான் உங்களுக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆகவே பெருசா இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டா கிடைக்கும். நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. டெஃபினட்டா அதுல வெற்றியும் அடைவீங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் இந்த 2024க்கான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம், ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும், நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது